வண்டல் மண் பத்தி பார்க்கலாம். இந்த வண்டல் மண்ல காதர், பாங்கர் அப்படின்ட்டு 2 இருக்கு. காதர் அப்படிங்கிறது வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண்ணு தான் காதர். பாங்கர் அப்படிங்கிறது பழைய வண்டல் படிவு. பாங்கர் அப்படிங்கிறது சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள். இது அடர் நிறம் உடையது. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளால வேகம் குறையும் பொழுது படிய வைத்ததனால் உருவாகிறது. அதாவது வண்டல் மண் வந்து சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைத்ததனால உருவாகிறது தான் இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது. இதோட வேதியியல் பண்புகள் வந்து பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக இதில் காணப்படுகிறது. நைட்ரஜன் வந்து குறைவாக உள்ளது வண்டல் மண்ணில். மண்ணோட தன்மைகள்னு பார்க்கும்போது வண்டல், மண்மண்டி மற்றும் களிமண் போன்ற கலவைகளோடு மண்ணடுக்கு வந்து காணப்படுகிறது. இது வண்டல் மண் வந்து எங்கெங்கெல்லாம் பரவி காணப்படுது அப்படின்னா, கங்கை, பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்கு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்கம் மற்றும் பீகார் மாநிலங்கள்ல உள்ள சமவெளி பகுதிகள்ல தான் இந்த வண்டல் மண் வந்து பரவி காணப்படுது. இந்த வண்டல் மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள்னு சொல்லும்போது நெல், கோதுமை, கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் வந்து வண்டல் மண்ணில் வளரும் பயிர்கள்னு சொல்கிறாங்க. நன்றி.